பெருசா வந்து அங்க வந்து படங்களை ரசிப்பாங்களே ஒழிய அது நடிகர்களை கொண்டாட மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு மலையாள சினிமாவும் ஏறக்குறைய தமிழ் சினிமா நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சினிமாவில் இருந்தா ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு. அப்ப இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க ஒருத்தர் படம் எடுக்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கொடுமை என்னன்னா நீங்க ஆர்டிஸ்ட் செலக்ஷனே நீங்க இன்ஃப்ளூயன்சரா, ஆமா, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு. சினிகார நேயர்களுக்கு வணக்கம், நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல ஜேர்னலிஸ்ட் சுபீர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் மோகன்லால் அவர்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணது என்னன்னா, இங்கே எப்படி ரஜினி கமலும் அங்கே வந்து மம்முட்டி மோகன்லால் அந்த அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர்ஸ் தான். பட் ஆனால் அது பெருசாக எங்கேயுமே பேசப்படல. ஏதோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன் மலையாள சினிமாவை கொண்டாடுறாங்க? அந்த மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை அந்த அளவுக்கு பூம் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறாங்க. நீங்க மலையாள நடிகர்கள் இருக்காங்களா, மலையாள நடிகர்கள் டெக்னீஷியன்னா தமிழ்நாட்டுக்கு கேபிட்டல் வந்து சென்னை மாதிரி, மலையாளத்து கேரளா கேபிட்டல் வந்து திருவாண்டரத்துலாம் கீதாஞ்சலி மாதிரியான ஸ்டுடியோஸ் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியனா இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எங்க யாருமே திருவாண்டரத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஷூட்டிங் இருந்தா அந்த ஊர்ல வந்து நடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க ஊர்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் இருந்தா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க சினிமாவை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா தான் பாக்குறாங்க. ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு இன்ஜினியர் மாதிரி, இது ஒரு ப்ரொஃபஷனல், எனக்கு அது வருது, அதனால அதை பண்றோம் அப்படி. பெருசா வந்து அங்க வந்து படங்களை ரசிப்பாங்களே ஒழிய அது நடிகர்களை கொண்டாட மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து பிரேம் நசீர்னு ஒரு பெரிய நடிகர், கிட்டத்தட்ட 500 படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வருஷத்துக்கு ஒரு 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவரு ஒரு ஒரு உள்ளாட்சி அமைப்புகளான தேர்தலில் ஒரு நிக்கிறார். அங்க பீக்ல இருக்க, நீங்க தோத்து போயிட்டாரு. ஓகே, பீக்ல இருக்கிற டைம்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, தோத்து போயிட்டாரு. உள்ளாட்சி எலெக்ஷன். ஆமா, ஏன்னா அங்க வந்து நடிகர்களை வந்து எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, அதோட சரி, அதோட நிப்பாட்டிக்குங்க. தெளிவா இருக்காங்க. அரசியல்வாதிகளையுமே அப்படிதான் வச்சிருப்பாங்க. நீங்க அரசியல்வாதி வரப்ப முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு, அமைச்சர் வராரு அப்படிலாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, உம்மன் சாண்டின்னு ஒரு மினிஸ்டர் தான், 2-3 முறை சிஎம் இருந்தவர். கோட்டயம் ஒரு முறை நாங்க கேரளா போயிருக்கோம். கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டீ கடையில் வெளியே டீ குடிச்சிட்டு இருக்காரு. என் கூட வந்து சொல்றாரு, கையை காட்டினார் என்ன, அவர் யார் தெரியுதான்னு, இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு. இதுதான் உம்மன் சாண்டி, கேரளாவோட எக்ஸ் சிஎம், ஃபார்மர் சிஎம். அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்காங்க. புதுப்பள்ளின்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில அவருக்கு சுயேட்சையிலாம் ஜெயிப்பார். தொடர்ந்து கடைசி வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. அவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ள நபர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய டீ கடையில 4 பேரோட டீ சாப்பிட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப எளிமையா தான் இருந்திருக்காங்க. அரசியலும் சரி, சினிமாவும் சரி, அவங்க வந்து ரொம்ப பிரிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நீங்க கேட்ட மோகன்லால், மம்முட்டி இன்னைக்குமே வந்து கோடிகள் தான், இப்பதான் கோடிகள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு, ஷாக்கா இருக்கு. இப்பதான் அவங்க கோடிகள்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சு, இது மாதிரி லட்சங்கள்ல தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அது மாதிரி வந்து அங்க வந்து ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. சினிமாவும் யதார்த்தமா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸும் நடிகர்களும் யதார்த்தமா தான் இருப்பாங்க. ஆனா பெருசா வந்து அவங்களுக்கு இன்னைக்குதான் வந்து கோடிகள்ல கலெக்ஷன் ஆகுது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியான படங்கள் வந்த பிறகு மலையாள படங்களுடைய பிசினஸ் வந்து இன்னைக்கு பெருசாயிருக்கு. முதல்ல மலையாள படங்கள்ல ஒரு 20 நாள் 25 நாள் ஒரு சின்ன பேக்ட்ராப்ல ஒரு காடு இல்லாட்டி ஒரு வீடு, அதுக்குள்ள ஃபேமிலி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு 25 நாள் படத்தை முடிச்சிருவாங்க. பெருசா சம்பளம் இருக்காது. இந்த ஓடிடி தளங்கள் வந்ததுக்கு பிறகு மலையாள படங்களை வந்து வேறு வேறு மொழிகள் இருக்கவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட், பிசினஸ் ஆகும். மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இங்க ஓடிச்சே, தமிழ் படத்தை விட இந்த படம் பெரிய கலெக்ஷன். ஆமா, அன்னைக்கு ரிலீஸ் ஆன படமே ஓடல, அந்த படம் தான் ஓடிச்சு. அப்ப என்னன்னா அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மலையாள படங்களை பார்க்கறாங்க. ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிட்டு இருந்தவங்களுக்கான இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா இருக்குது, அவங்க பட்ஜெட் பெருசாச்சு, ஷூட்டிங் டேஸ் பெருசாச்சு, பிரமாண்டத்தை காட்டுறோம், வேற லாங்குவேஜுக்காக படம் பண்றோம்னு பண்ற பிறகு குவாலிட்டியான சினிமா வர்றது கம்மியாயிடுச்சு. புரியுது. அவங்க நினைச்சதை அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்கப்ப அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. எம்புரான் மாதிரியான படங்கள் எடுத்துக்கலாமா? ஆமா, உதாரணத்துக்கு எம்புரான் எடுத்துக்கலாம். அவங்க பேட்டர்ன்ல எனக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், இதுக்குள்ள ஒரு காசு சொல்லணும், இதுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க ஒரு இருக்கிறத வைத்து வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப மலையாளத்துக்காக தமிழுக்காக படம் பிசினஸ் இருக்கு, அங்க அதுக்காக 2 சீன் வைக்கணும். கேரளாவில் கர்நாடகாவில் ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்காக 2 சீன் வைக்கணும். ஆந்திராவில் 2 சீன் பிசினஸ் இருக்கு, அதுக்காக 2 சீன் வைக்கணும். ஓடிடிக்காக வைக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகி இன்னைக்கு மலையாள சினிமாவும் ஏறக்குறைய தமிழ் சினிமா நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த குவாலிட்டி இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. பிசினஸ் நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க.
புரியுது. முதல்ல பிசினஸ் பெருசு கிடையாது. நம்ம கேரளா மட்டும் தான் படம் ஓடும், நம்ம ஆடியன்ஸ் பார்த்தா போதும், காம்ப்ரமைஸே வேண்டாம், நம்ம நினைக்கிறத எடுப்போம். ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு கார் வந்து ஒரு பெரிய மரத்து மேல ஆக்சிடென்ட் ஆகி மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறது தான் கதை. இது ஒரு படம், நீங்க நம்புவீங்களா? புரியுது. இதை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஒரு திருடன் வந்து நெக்லஸை திருடிட்டான், அவனை போலீஸ் பிடிக்குது, எங்கடா நெக்லஸ்ன்னு கேட்கறான், நான் முழுங்கிட்டேன்றான். ஆமா, அது எப்போ கிடைக்கும், நான் காலையில் பாத்ரூம் போற தர்றேன்பா, அவனுக்கு பின்னாடியே போலீஸ் போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட். துப்பாக்கி காணா போனதுக்கு ஒரு கதையா? ஆமா, அதான் சொல்றேன், இதுதான் கதை, இதுதான் கதை. ஆனா இது போர் அடிக்கும். இன்ஸ்பெக்டர் பைஜுன்னு ஒரு படம் வந்துச்சு, படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி வந்து கேஸ் அட்டெண்ட் பண்றாங்க, அதான் கதை. அதுல வந்து ஒரு சீன் பண்ணிருப்பாங்க, ஒரு நல்ல போதக்காரர் ஒருத்தர் வந்து வயலஸ் தூக்கிடுவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு மொழி தெரியாட்டியும் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்ட். எல்லாரையுமே தண்ணி காட்டுவார் அந்த ஒரு ட்ரிங்கர், ஒரு மொபைல் ஒரு வயர்லெஸ் எடுத்துட்டு போயிட்டு. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் வேறு வேறு பிரச்சனைக்கு வர்றான், அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிரச்சனை என்னன்னு கேட்கறதுதான் கதை. கரெக்ட். அப்போ கதைகளை வந்து நீங்க யோசிச்சு ரொம்ப தேடுறதெல்லாம் கிடையாது, அங்கங்க நடக்கிற சம்பவங்களே கதையா யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற கதையா பண்றாங்க. அப்போ வந்து அங்க நடிகர்களையும் பெருசா கொண்டாடுறதில்ல, கதைகளுக்கு மெனக்கட்டுறது இல்லை. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஸ்டார் நைட்ஸ் கான்செர்ட்லயும் உங்களுக்கு பெருசா வந்து மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் ஒரு காலத்துல ஸ்டார் நைட் பண்ணிட்டு நான் வரலான்னு இருந்தேன் நானு. ஏன்னா எல்லா திரை நட்சத்திரங்களும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு நிகழ்வா தான் அதை நம்ம பார்க்க முடியும். தெரிஞ்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த வரைக்கும் அது நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன், அவரு கொஞ்சம் ஆக்டிவா இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் அது நடக்கல. நடிகர் சங்கத்தினுடைய கடன் அடைக்கிறதுக்காக மலேசியாவில் நடத்தினாங்க. ஆமா, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஆர்டிஸ்டையும் கூட்டு போயிட்டாரு. ஆமா, எல்லாரும் வந்து தொலைச்சிட்டு இருப்பாரு. அஜித் வராதுக்கு ஒரு அவங்க ரெண்டு பேரும் எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் மலேசியால வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணாங்க. அதுலதான் நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பெரிய அளவுல பண்ணாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கமே 4 இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, சேம்பரு, அப்ப 4 இருக்கு. இதுல ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. புரியுது. இன்னைக்கு அதை ஒருங்கிணைத்து ஒரு வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்ல. இன்னைக்கு சினிமாவில இருந்தா ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு. அப்ப நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க ஒருத்தர் படம் எடுக்க வர்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நகை வாங்கினா கூட 6 மாசம் கேரண்டி இருக்கு. ஒரு படம் எடுத்தா அந்த எந்த கேரண்டியும் கிடையாது. ரிலீஸ் ஆனதான் என்னன்னு தெரியும். ரிலீஸ் ஆறதே சிக்கல். கரெக்ட் தான். ரிலீஸ் ஆனா என்னன்னு தெரியுது ரெண்டாவது விஷயம், அது நல்லா இருக்கு எடுத்துக்கிறோமா இல்லையா, ரிலீஸ் ஆறதே இங்க சிக்கல். அப்ப இதை வந்து யாரு வந்து முறைப்படுத்துவா? புரியுது. இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு படம் பண்ணணும்னு வர்றாரு, ஒரு தயாரிப்பாளர் போய் ஒரு 50,000 கட்டி ஒரு யூனியன்ல மெம்பர் ஆயிடுறாரு, அவர் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு, டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு, படம் எடுத்துறாரு, அவர் படத்துக்கு பிசினஸ் பண்ண தெரியல, புதுசு. இப்ப இந்த சங்கங்கள் என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணணும்ல, பண்ண மாட்டாங்களே. நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசரு அருமையான ஒரு படம் பண்ணாரு, 4.5 கோடி ரூபா அந்த படம் பட்ஜெட். படம் பண்ணிட்டு ஒரு பெரிய பில்டர், அவரு அவர் கதை நாலேஜ் உள்ளவர், ஒரு டேஸ்டா உள்ள ஒரு படம். அந்த படம் பண்ணார், பம்பர்னு ஒரு படம். பம்பர்னு ஒரு படம். அந்த படம் மலையாளத்தோட உறவு நல்லா போச்சு, தமிழ்ல போகல. ஆனா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அதோட படம் எடுக்கிறது நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா நல்ல கதையை அவரால் தேர்ந்தெடுக்க முடியுது, அவர் நல்ல படத்தை எடுக்க முடியுது, பிசினஸ் பண்ண முடியல. பிசினஸ் பண்ண அவருக்கு தெரியல. அதுக்கு இயக்கங்கள் சங்கங்கள் உதவி பண்ணல. ஓகே. அதனால அவரு தப்பான நாள்ல ரிலீஸ் பண்ணி அந்த படம் பெருசா போகாம அந்த படம் அப்படியே முழுங்கி போச்சு. அந்த தயாரிப்பாளர் அதோட நிப்பாட்டாரு, உடைச்சு. இதை வந்து முறைப்படுத்தணும். இதை வந்து இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கங்கள் இந்த மாதிரி சிறு படங்களுக்கு, புதிய தயாரிப்பாளர்களுக்கு முறைப்படுத்தி அதை வந்து அவங்களுக்கான ஒரு கைட் பண்ணணும். இப்ப சின்ன படங்கள்னா சின்ன படங்கள் ஒரு 4 படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது வாட்டுக்கு ஒரு 6-7 படம் ரிலீஸ் பண்றாங்க. எந்த படத்தை 9 படம் வருவாங்க யோசிச்சு பாருங்க. காலம்பரம் ஒரு ஷோ, மல்டிபிளெக்ஸ்னா பரவாயில்ல, காலம்பரே ஒரு ஷோ தான். ஆமா, 3 ஸ்கிரீன் இருக்கா, பிரிச்சு கொடுத்துருவாங்க. மதியம் ஒரு ஷோ கொடுத்துருவாங்க, இல்ல பெரிய படத்துக்கு நைட் ஷோ கொடுத்துருவாங்க, மதிய ஷோ தான் கொடுப்பாங்க. பாக்கி என்ன படம் என்ன இல்ல, அது எந்த படம்ங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேட்டர் விட்டு போயிடும். ஆமா, நீங்க போட்டாதானே என்னன்னு தெரிய வரும். போடுறதே 12 மணிக்கு போட்டா படமே பார்க்க மாட்டாங்க. இல்ல, அது என்ன படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இப்ப ஒரு யூடியூபர் இருக்காரு, இல்ல ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருக்காரு, அந்த படத்தை பாக்குறாரு, இல்ல அதே வேணாம் ஒரு காமன் மேன் பாக்குறாரு, அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ட்விட்டோ ஒரு போஸ்டோ ஒன்று போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுமே படத்தை எடுத்துருவாங்க. கரெக்ட். கூட்டம் இல்லைன்னு தேட்டர் ஷோவை கட் பண்ணிடுவாங்க. இப்ப நல்லா இருக்குன்னு இந்த படத்தை ஒருத்தர் பார்க்கணும்னு தேடினா கூட எங்க போய் பாப்பாரு? புரியுது. இது தியேட்டர் ஓனர் சைட்லயும் பிரச்சனை, யாருலயும் பிரச்சனை கிடையாது, இங்கதான் பிரச்சனை. இப்ப நீங்க 8 படம் ரிலீஸ் ஆகுதா, 4 படம் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்த ஒரு 4 படம் ரிலீஸ் பண்ணுங்க, ஒன்னும் குடிமொழி போறது இல்லையா? கரெக்ட்.
பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அதையும் வந்து முறைப்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து அதை முறைப்படுத்தணும். இப்போ கேரளாவில் வந்து அம்மான்னு வச்சிருக்காங்க ஒரு அமைப்பு. ஆமா, அதனுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப இருக்கு. நீங்க இவருக்கு பார்த்தோம், திருவான்றம் பக்கத்துல கூட அந்த இது ஐ மீன் அந்த அசோசியேஷனுடைய அனைத்துமே பார்க்க முடியும், ஆக்டிவ்லயே இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பீக்ல இருந்த நம்ம திலீப்புக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். கரெக்ட். அவர் பெரிய ஹீரோவா இருக்கலாம், பெரிய பீக்ல இருக்கலாம். அவர் கூட அலிகேஷன் வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிக்க முடியாம தர்மாறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. புரியுது. சமீபத்துல கூட ஒரு பிரச்சனை இஷ்யூலாம் வந்து பார்த்தோம் நம்ம. கரெக்ட். அப்போ அந்த சங்கங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்கா செயல்படுறாங்க. இப்போ இங்க இருக்கிற சங்கங்களும் சரி, இங்க நடிகர்கள் சினிமாவால் உயர்ந்து போன நடிகர்களும் சினிமாவுக்கு ஏதாவது செய்யணும். அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரு, விஜயகாந்த் இருந்தாரு. அவங்களாம் தான் சார்ந்த இண்டஸ்ட்ரி, நம்ம உருவாக்கிய இண்டஸ்ட்ரி, அதுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இயக்கங்கள் சங்கங்களாவது அதை இது பண்ணும். படம் நடிக்கிறோம், நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். இது என்ன அது வந்து பெரும்பாலும் வந்து இப்ப அந்த யூனியன்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி மார்க்கெட் டவுன் ஆன டைம் தான் நம்ம யூனியன் பார்த்தீங்கன்னா சிந்தனையே அவங்களுக்கு வருது. வீக்கில் இருக்க யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு. அது நீங்க பண்ணலாம் பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப கார்த்தி மாதிரி ஒருத்தர், ஒரு சில பேர் மட்டும் வந்து பாக்குறாங்களே ஒழிய பெரும்பாலும் அதை வந்து யாருமே பண்றதில்லை. ஓகே. ஸோ அது அட்டென்ஷன் கொடுத்தா மட்டும் தான் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அட்டென்ஷன் மட்டும் கிடையாதுங்க, அதை பாதுகாக்கணும். வெறும் அட்டென்ஷன் மட்டும் கொடுத்து பிரச்சனை இல்லை. புரியுது. ஒரு புதிய தயாரிப்பாளர் வராரா, அவருக்கு ஒரு பிரச்சனையே வேண்டாம். அதை எப்படி நீங்க கைட் பண்ணணும்ல. நீங்க இந்த படத்தை இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த படத்தை தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா இதை நம்ம பேசிட்டு இருப்போமா? நிறைய வருஷமா பேசிட்டு இருக்கோம். எதுக்கு எந்த விதமான இல்ல, ஏன் எனக்கு தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. சின்ன படம் வரும்போது பெரிய படத்தை இது பண்ணாதீங்க. ஸோ தொடர்ச்சியா வந்துகிட்டே சின்ன படங்களுக்கான சில அமைப்புகளுமே இருக்கு. அதுவுமே பெருசா அவங்களால செல்ஃப் எடுக்க முடியல, ஒரு கைட் பண்ண முடியல, அவங்களுக்காக உதவி பண்ண முடியல, அவங்களுக்காக ஒரு பிசினஸை பண்ணி கொடுக்க முடியல. இப்போ சங்கங்கள்ல வந்து ஓடிடி பிசினஸ் நாங்க பண்ணி தர்றோம், ஓடிடி நிறுவனம் நாங்க டைப் பண்ணியிருக்கோம். இன்னும் டைப் பண்ணியிருக்கணுங்க. புரியுது. அமேசான் மாதிரியான, நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான இடங்கள்ல டைப் பண்ணிட்டு இந்த படத்தை நாங்கள் எங்க யூனியன் தரப்புல இருந்தே அனுப்புறோம். அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு. தேட்டர் ரிலீஸ் ஆனாதான் இங்க நாங்க உள்ளே எடுக்க முடியும், இல்ல பேப்பர் வியூல தான் எடுக்க முடியுங்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி இப்ப எல்லா ஓடிடி தளங்களுக்கு பூராமே எப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த இதுல போட ஆரம்பிச்சிட்டாங்க, பேப்பர் வியூல. ஆமா போட்டுறாங்க. படத்தை போடுங்க, வந்தா உங்களுக்கு காசு இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ராயல்ட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப புக்கு போடுவோம், படிச்சா காசு அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்துருச்சு. அது ஒரு வழிக்கு நல்லதுதான். ஓகே. சின்ன பட்ஜெட் படங்கள் இப்ப நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க, ஒரு சின்ன படம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணாங்க. அதை வந்து ஒரு 10 கோட்டான ஒரு ஓடிடில போட்டாங்க. அது மாசம் உங்களுக்கு ஏதோ வருது. அந்த படத்தை பார்த்துட்டு பல பேருக்கான வாய்ப்புகள் கூட வருது. இப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு வழியில் நல்லதும் நடந்துட்டு தான் இருக்கு. எங்கேயோ அது அறியாம ஒரு விஷயம் நடக்குது. புரியுது. ஆக்சுவலா மலையாள சினிமா ஓடிடி வந்தது மலையாள சினிமாவுக்கு ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, வரப்பிரசாதம்னா ஓடிடிக்கு வந்து மலையாள சினிமா தான். ஏன்னா அது வரைக்கும் மலையாள சினிமா கேரளா பார்டர் தாண்ட, பாலக்காடு தாண்டாம தான் இருந்துச்சு. அதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து ஓடிடி தான். கரெக்டா அந்த கொரோனா டைம்ல, லாக்டவுன் டைம்ல எல்லாரும் வந்து வேற படங்களை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சு, மலையாள படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு, அப்பதான் பிக்கப் ஆகுது. புரியுது. ஓடிடியை சரியாக பயன்படுத்தி கொண்டது கேரளா இண்டஸ்ட்ரி தான். புரியுது. ஆனா இங்க இன்னமும் அங்க பாத்துட்டு இருக்க மாதிரி இங்க பாக்குறது கிடையாது. அது எப்ப மாறுதோ அப்பதான் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல அது ஒரு கிரேஸ் தான். இப்ப நீங்க இன்ஃபுளுசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டு போய் காலேஜ் ஃபங்க்ஷன் கூட்டு போறாங்க, அவங்களை கொண்டு போய் கடத்தவங்க கூட்டு போறாங்க. அப்படிங்கும் போது தெரியல, போறாங்க, அவங்களும் போறாங்க. அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, கூப்பிடுறாங்க போறாங்க. ஆமா, கூப்பிடுறவங்க தான் கேட்கணும். கரெக்ட். அதனால வந்து அப்படிலாம் போயிடுச்சு இன்னைக்கு. அப்ப இப்போ ஒரு செலிபிரிட்டியை கொண்டாடக்கூடிய மனநிலை வந்துருச்சு. எல்லாரும் செலிபிரிட்டி ஆணுங்கிற மனநிலையும் வந்துருச்சு. அது வந்துருச்சு. ஆக்சுவலா வந்துருச்சு. அப்படிங்கும் போது அங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அங்க கொஞ்சம் டீப்பா யோசிக்கிறாங்க. நீ எதுக்கு வர்ற, நீ யாரு அப்படிங்கிறது, என்ன வேலை, மோகன்லால் மம்முட்டிக்கு இந்த நிலைமை, நீ எல்லாம் ஒண்ணும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செலிபிரிட்டி ஆகணும், எல்லாருமே ஒரு செலிபிரிட்டியை கூட்டு வச்சா தான் அது வந்து பிரபலியம் ஆகும். படத்துக்கு பெரிய அதோட கொடுமை என்னன்னா, நீங்க ஆர்டிஸ்ட் செலக்ஷனே நீங்க இன்ஃபுளுசரா, ஆமா, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு கரெக்ட் அப்படின்னு கேட்டுட்டு செலக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துச்சு. அவன் திறமையை பார்த்து அவன் நடிப்பானா, அவனுக்கு வந்து இது இருக்க பொட்டன்ஷியல் இருக்காங்கிறத தாண்டி உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நீ எவ்வளவு போட்டா ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான விஷயம் தான். கண்டிப்பா இதெல்லாம் தமிழ் சினிமாக்கு ஆபத்து தான். ஆமா, நீங்க ஒரு நல்ல திறமையான நடிகரா இருந்தாருன்னா அவர் தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு அவருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குங்கிறதுனால அவரை வந்து நீங்க ஆர்டிஸ்டா போடுறதுங்கிறது வந்து அவர்கிட்ட உண்மையிலே திறமை இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நடிக்க நம்மளுக்கே பழகிடும்.
பழகிரும். நான் நடிக்க பழகிரும். பார்க்க 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 நமக்கே பழகிடும், நடிக்க நடிக்க அவங்களுக்கும் பழகிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. நிறைய மாற்ற வேண்டிய விஷயம் இருக்கு. அது கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அவங்க அதை ஒரு இண்டஸ்ட்ரியா பாக்குறாங்க, அவ்வளவுதான். சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு இண்டஸ்ட்ரி, அவ்வளவுதான். ஆமா, எப்படி ஃபேக்டரி இருக்கோ, எப்படி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கோ, அது மாதிரி சினிமா இன்ஸ்டியூட் அவ்வளவுதான், இந்த இண்டஸ்ட்ரி தான். அப்போ அதே அவ்வளவுதான் வச்சுக்கிறாங்க. நீங்க மோகன்லாலா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஹீரோவா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ் பேரு பல பேருக்கு அங்க தெரிய முடியாது. படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அதை நோக்கி நம்மளும் போகணும். சரியா வரும். ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு.